அறிவு கட்ட முண்டோம். யோ வீட்டுல சொல்லிட்டு வண்டியா நீ? பூபதி விடு, வண்டி எடு. உள்ள வரா ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ போ, சொல்றத கேடு. பேச வண்டி எடு. நீ போ பூபதி. சார் வணக்கம் சார், நான் மேனேஜர் ராம் பேசுகிறேன் சார். சொல்லுங்க தம்பி. என் ஃப்ரெண்டு கதிரை உங்ககிட்ட கதை சொல்ல கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு. ஹலோ ஹலோ சார் வணக்கம் சார். சார் நான் கதிர் ராமுடைய ஃப்ரெண்டு. நான் தான் இன்னைக்கு கதை சொல்ல வரதா இருந்தேன். ஒன்றும் இல்லை சார், நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக 10 o'clock இன்னைக்கு கதை சொல்ல வந்துடுறேன் சார். இந்த ப்ரோக்ராமை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் சார் ஃபோன் பண்ணேன். நான் வந்து நேரில் வந்து சந்திக்கிறேன் சார். தேங்க்யூ சார். டேய் என்னடாச்சு? டீ சாப்பிட்ட உடனே எனக்கு மூடு மாறிடுச்சு. டேய் என்னடா சொல்ற? எல்லாத்தையும் உனக்கு விலைக்கு சொல்லிட்டு இருக்கலாமா? டேய் என்ன நீ இப்படி நிக்கிற? வா வா வா, கிளம்பு கிளம்பு. நேரா ரூமுக்கு போறோம், ரெடி ஆகிறோம். கரெக்டா 10 மணிக்கெல்லாம் ப்ரொடியூசர் முன்னாடி கதை சொல்றதுக்கு உட்கார்ந்துருக்கோம். மணி இப்பவே 8 ஆகுது. கிளம்பு 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 கிளம்பு. ஓகேடா மச்சான், இதே எனர்ஜியோட நீ ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்ற. கண்டிப்பா கதை ஓகே ஆகும். ஓகேடா? இரு வந்துடுறேன். ஒவ்வொரு தடவை கதை சொல்ல போகும்போதும் பாரதியை பார்த்துட்டு தான் போவேன். இந்த தடவை முடியாதுன்னு நினைச்சேன், பார்த்துட்டேன். இது போதும், இது போதும். சேத்தாப்ஸ், நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லடா, மறுபடியும் இப்போ நீ உன் கோபத்தை நாயுடு மேலே என் மேலேயும் தான் காட்டுற. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவதான் இன்னும் ஆஃபீஸ்க்கு வரல, வந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன். வரலாமா? கூப்பிட்டீங்களா? ஏன் இன்னும் வரலன்னு நாயுடு சார் கிட்ட கேட்டீங்களா? என்ன, ஏதாவது வேலை இருக்கா? ஏன் வேலை இருந்தால் தான் ஆஃபீஸுக்கு சீக்கிரமாக வருவியா? இல்லை உன் இஷ்டத்துக்கு லேட்டாக தான் வருவியா? நான் இன்னைக்கு 1.5 hours பெர்மிஷன் கேட்டிருந்தேன். பெர்மிஷன்? என்ன பெர்மிஷன்? உனக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா? மேனேஜர் ரங்கநாதன் சார் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேனே. ஆக்சுவலா நான் 11:30க்கு தான் வரணும். 10 minutes முன்னாடியே வந்துட்டேன். ஏய், ஃபர்ஸ்ட் உனக்கு எதுக்கு பெர்மிஷன்? அத்தையும் நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோவிலுக்கு? ஏன் ஆம்பளை குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டியா? ஏன் பெண் குழந்தைன்னா வேண்டான்றீங்களா? அப்போ ஒண்ணு பண்ணலாம், ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு, ட்வின்ஸ் பிறக்கட்டுமே, பிரச்சனையே இல்லை பாருங்க. ஷட் யுவர் மவுத். எக்ஸ்கியூஸ் மீ சந்தோஷ், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். சந்தோஷ், வழக்கமா நைட்ல அதுவும் பெட்ரூம்ல மட்டும்தான் மூட் அவுட்டா இருப்பீங்க. இன்னைக்கு என்ன காலையில ஆபீஸ்ல எப்படி இருக்கீங்க? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? You are the damn bloody problem. முதல்ல உங்க கோவத்தை குறைங்க. இந்த கோவம் தான் நம்ம ஹெல்த்துக்கு எதிரி. எனக்கு நீ மட்டும் தான் எதிரி, வேற யாருமே கிடையாது. ப்ளீஸ் சந்தோஷ். 1 2 3 4 5. நான் கோவம் வந்தா இப்படிதான், ஒரு கையை எடுத்து இன்னொரு கைக்குள்ள வச்சுக்கிட்டு 10 வரைக்கும் எண்ணுவேன். நீங்களும் கோவம் வந்தா இதே பண்ணுங்க. Enough. சும்மா இந்த மாதிரி மோகினி வேஷம் போட்டு மாய்க்கிறவளை வச்சுக்காத. இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துட்டேன். நீங்க நிறைய பார்த்ததுதான் எனக்கு தெரியும். சரி, இதை உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங், ஞாபகம் வச்சுக்கோ. எதுக்கு? என்ன எதுக்கு? இன்னைக்கு வந்து அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் கிடையாது ஏதாவது கதை சொல்லி மழுப்பா பார்த்த
என்ன பண்ணுவீங்க? என்ன ஃபோர்ஸ் பண்ணுவீங்களா? ஏன் பண்ண முடியாதா? என்னால பண்ண முடியாதா? ஐ கேன் டு. ஓ சந்தோஷ், என்ன இது? என் மேல இருக்கிற கோவத்தை எதுக்கு டேபிள் மேல காட்டுறீங்க? ஏதாவது ஃபிராக்சரோ கிராக்கோ ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்களால வாக் பண்ணவே முடியாது. எப்படி ஃபோர்ஸ் பண்ணுவீங்க? இருங்க விடு இருங்க, விடு. கொஞ்சம் ஆடாம இருங்களேன். ஏய் இருங்க ஜஸ்ட் லீவ் மீ. விடு இங்க இருங்க சந்தோஷ். விடுன்னு சொல்றேன். சாரி, ஃபோனை வச்சுட்டு போயிட்டேன். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எவனாவது ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பான். சந்தோஷ், ஈவினிங் நம்ம எதுக்கும் டாக்டர் கிட்ட போய் காட்டுவோம். ஒண்ணும் டோன்ட் வரி, உங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. அப்படியே உங்களுக்கு எதுனாலும் உங்களுக்காக நான் இருக்கேன். உங்க பக்கத்துல இருந்து நான் உங்களை கவனிச்சுக்கிறேன். இதுதான் நீ அவகிட்ட கோபமா நடந்துக்கிற லட்சணமா? No. I was damn angry. நான் கண்ணாப்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன். அது இந்த கால் அடிபட்டுச்சா அவ திடீர்னு டேய், வந்து சும்மா மழுப்பாதடா. நடந்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். என்ன நடந்ததுன்னு தெரியாது. தெரிஞ்சா டேய். நீங்க சும்மா என்கிட்ட பேசும்போது வீரவேசமா பேசு. அவளை பார்த்த உடனே ஆள் அப்படியே சாஃப்டா ஆயிடுற, ஆஃப் ஆயிடுற. உன்னை நம்பி நான் ஏதாவது பிளான் போட்டேன், அவ்வளோதான். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம்டா, இந்த ஜென்மத்தில் உனக்கும் அவளுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகிறது இல்லை. காதலிக்காக காதலை தியாகம் பண்ணிட்டு கொட்டுற மழையில ஹீரோ அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கா சார். அது அப்படியே கிரேன் ஷாட்ல அழகா ஃபாலோ பண்றோம். டிசால்வ் பண்றோம் சார். படம் முடியுது. இதான் கதை. சார் நான் டைட்டில் வந்து பொம்மலாட்டம்னு வச்சிருக்கேன் சார். டைட்டில் நல்லா தான் இருக்கு, பட் அதுக்குன்னு கதை நல்லான்னு அர்த்தம் இல்லை. கதையும் நல்லா தான் இருக்கு. தான் உயிருக்கு உயிரா காதலிச்சவன் நல்லா இருக்குன்னு ஒரு காதலை செய்யற தியாகம் தான் கதையோட கண்டென்ட். கரெக்ட். கதை ஓகே, பட் கான்செப்ட் தான் கொஞ்சம் பழசா இருக்கு. டாடி, காதல் என்னைக்குமே பழசு இல்ல, அது எவர் கிரீன், என்டர்னல். உண்மைதாம்மா, காதல் காலத்துக்கும் இருக்கும். ஆனா இந்த கதை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால்னா ஓகே. இப்ப இந்த 2013 எடுபடாதுமா சார். இல்ல நான் சீன்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தான் சார் பண்ணிருக்கேன். நான் நரேட் பண்ணும்போது கூட நீங்க ரசிச்சீங்களே சார். எஸ், ஆனா அந்த மெயின் நாட்டு புனிதமான தூய்மையான காதல், அதுலதான் ப்ராப்ளமே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு காதலோட கான்செப்டே மாறிடுச்சு. என்ன என்ன சார் மாறிடுச்சுங்கிறீங்க? யார் இன்னைக்கு காதல் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறாங்க? இன்னைக்கு உண்மையான காதல் எங்க இருக்கு? காதலுங்கிறது ஒரு ஃபன், வேடிக்கை, விளையாட்டு, டைம் பாஸ், அவ்வளவுதான். காதலோட லட்சணம் இன்னைக்கு அப்படிதானே இருக்கு. சார் உண்மையா சீரியஸா காதலிக்கிறவங்க என்னைக்கும் இருக்காங்க. உண்மையான காதல் இன்னைக்கும் உயிரோட தான் இருக்கு. அவர் சொல்றது கரெக்ட்டுப்பா. நானும் இல்லைங்களே, இட் இஸ் வெரி ஃபியூ. சார் அநியாயத்தை எதிர்க்கிறவங்க இன்னைக்கு வெரி ஃபியூ தான்.
ஆனா அவங்க தானே நம்ம சினிமாவோட ஹீரோஸா இருக்காங்க. நேர்மையான போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து இன்னைக்கு வெரி ஃபியூ தான் சார். பட் அவங்கள மையமா வச்சு தானே சார் இன்னைக்கு படத்துக்கு மேல படம் எடுத்துட்டு இருக்கிறோம். லஞ்சம் வாங்காத லஞ்சம் கொடுக்காத ஆளுங்க இன்னைக்கு வெரி வெரி ஃபியூ. ஆனா இந்தியன் படம் ஹிட் ஆகலையா சார்? அதே மாதிரி இந்த படத்தையும் ஜனங்க ரசிப்பாங்க சார். கண்டிப்பா இந்த படம் நல்லா ஓடும் சார். இல்லப்பா, இப்ப ட்ரெண்ட் மாறிடுச்சு. இது மாதிரி படமெல்லாம் இப்ப ஓடாது. இல்ல சார், இல்ல அப்படி சொல்லாதீங்க சார். எனக்கு நம்பிக்கை இருக்கு சார், இந்த படம் கண்டிப்பா பெரிய லெவல்ல ஓடும். தம்பி, உங்களுக்கு நல்ல திறமை இருக்கு. நீங்க வேற ஏதாவது கதை சொல்லுங்களேன். ரைட்டர் வேல ஒரு காமெடி சப்ஜெக்ட் சொல்லுங்க, இல்ல ஒரு நல்ல த்ரில்லர் சொல்லுங்க. சார், பொம்மலாட்டம் தான் என்னுடைய முதல் படம். அதுல நான் தெளிவா இருக்கேன். அப்போ இந்த படத்தை நீங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். சார், சார் ப்ளீஸ் ஒரு சான்ஸ் கொடுங்க. இந்த படம் கண்டிப்பா ஜெயிக்கும் சார். நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். தம்பி, உன் வயசும் என் எக்ஸ்பீரியன்ஸும் ஒண்ணு. எந்த கதை ஜெயிக்கும் எந்த கதை தோக்குன்னு எனக்கு தெரியாதா? ஓ, அப்ப ஏன் சார் உங்களுடைய கடைசி 2 படம் அட்டர் ஃபிளாப் ஆச்சு? டேய் சரிடா. தம்பி, நீ அதிகமா பேசுற. இல்ல, ப்ரொடியூசர்ங்கிறதுனால நீங்க தான் ரொம்ப அதிகமா பேசுறீங்க. டேய், நீ என்கிட்ட சான்ஸ் கேட்டு வந்திருக்க. சோ வாட்? அதுக்காக நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் வந்து ஆமா ஆமான்னு தலையாடிட்டு வந்திருக்கேமா? ராமு, உன் முகத்துக்காக பாக்குறேன். உன் ஃப்ரெண்ட முதல்ல வெளியே போக சொல்லு. டேய், என்னடா இவர் என்னடா என்ன வெளியில போக சொல்றது? நானே போறேன். இதுக்கு மேல எனக்கு என்ன வேலைங்க? டேய் டேய், சாரி சார், ஒரு நிமிஷம் சார். டேய், ஏன்டா கதிர், ஏன்டா அப்படிலாம் நடந்துக்கிற? பின்ன என்னடா, இவர் பாட்டுக்கு காலம் மாறி போச்சு, காதல் மாறி போச்சு, உண்மையை காதலிக்கிறவங்க இப்ப யாருமே இல்ல அப்படின்னு இஷ்டத்துக்கு பேசிட்டு வந்திருக்காரு. டேய், இன்னைக்கு சின்சியரா காதலிச்சு செத்து போறவங்க, வாழ்க்கையில போராடி ஜெயிக்கிறவங்க, காதலுக்காக தியாகம் செய்யறவங்க எல்லாரும் இருக்குதாண்டா செய்யறாங்க. வெரி ஃபியூன்னு ஒரு வார்த்தையில ரொம்ப அலட்சியமா பேசிட்டு இருக்காரு. வேற என்ன பண்ண சொல்ற? டேய் டேய், அவர் கருத்தை அவர் சொல்றாரு, அதுக்கு நீ ஏன் டென்ஷன் ஆகி தொலைற? என்ன என்ன நீ என்ன அவருக்கு ஜால்ராவா? போ போ போய் ஒரு பக்கத்துல நின்னு நல்லா தட்டு போ. இதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல, வேற ஆளை பாரு. டேய் 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 கதிர், என்ன ராம், உன் ஃப்ரெண்டு இப்படி கோவிச்சுக்கிறான்? ப்ரொடியூசர் ஒரு மரியாதை வேண்டாம்? சார், அவனுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் சார். நீயே சொல்லுப்பா, இந்த கதை எப்படி ஜெயிக்கும்? எந்த நம்பிக்கையில நான் பணம் போடுறது? பிரியா, நீயே பேசாம இருக்க. இந்த கதை ஹிட் ஆகுமா? டாடி, உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்ல. என்னால எதையும் ஜட்ஜ் பண்ண முடியல. சமுதாயத்தினுடைய பார்வையே மாறிடுச்சு. யார் இப்ப உண்மையா சீரியஸா லவ் பண்றாங்க? இந்த காலத்துல போய் இந்த கதையை சொன்னா சிரிப்பாங்கம்மா. சார், வெளியில கூட அவன் இதை சொல்லிதான் சார் என்கிட்ட வருத்தப்பட்டான். உண்மையான காதல் இல்ல, உண்மையா காதலிக்கிறவங்க இல்லைன்னு நீங்க சொன்னதுதான் சார் அவன் கோபத்துக்கே காரணம். நான் உண்மைதானப்பா சொன்னேன். சார், இந்த கதையை உண்மை கதை தான் சார். நடந்த கதை, அதுவும் அவனோட சொந்த கதை. கதையில வர ஹீரோ வேற யாரும் இல்லை சார், கதிர் தான். கதை சொல்லும் போதே நான் கவனிச்சேன், அவரு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நிறைய இடத்துல அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாரு. தன்னை ஒரு மாதிரியா கட்டுப்படுத்தி சமாளிச்சுதான் கதையே சொல்லி முடிச்சாரு. சரி, ஒருவேளை இவரும் ஏதாவது ஒரு லவ் ஃபெயிலியர் கேஸா இருக்குமோ நான் நினைச்சேன். ஆனா இந்த கதையே அவரோட சொந்த கதையா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓ, தம்பிக்கு அதான் என் மேல கோவமா? என்னதான் உண்மை கதையா இருந்தாலும் ஆடியன்ஸ் உட்காருவாங்களா? எனக்கு என்னவோ டவுட்டு தான். வேணா கதையில கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணலாம். காமெடி கொஞ்சம் சேர்த்து சைட் ட்ராக்ல நம்ம கிரைம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வேற ஒரு கலர்ல இந்த படத்தை ட்ரை பண்ணா கண்டிப்பா தேடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சாரி சார், கதையில ஒரு சின்ன சேஞ்ச் பண்றதுக்கு கூட அவன் ஒத்துக்க மாட்டான்.
அவன் எனக்கு நல்லா தெரியும். அவன் அப்படிப்பட்ட டைப்பு, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் சார். ராம், என்னுடைய நிலைமை உனக்கே தெரியும். ஏற்கனவே 2 படம் ஃப்ளாப். இந்த தடவை நான் கண்டிப்பா ஜெயிச்சாகணும். இல்லைன்னா மூட்டை முடிச்சு கட்டிட்டு நான் பழையபடி கிராமத்துக்கே போயாகணும். நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலப்பா. சார் அதனால என்ன சார்? பரவாயில்ல சார், நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன். அழைச்சிட்டு வந்ததுக்கு ரொம்ப பொறுமையாக கதை கேட்டீங்க. தேங்க்ஸ் சார். பாப்பா. வரேன் மேடம். ம். வரேன் சார். போதும். தேவி, எதுக்காக இப்படி அவசர அவசரமா சாப்பிட்ற? பொறுமையா நிதானமா சாப்பிடுமா. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு சாப்பிட கூட தெரியல. வழக்கமா உன்னோட ரூம்ல ஆறி எவ்வளோ போன டிஃபனை வேண்டாம் விருப்ப சாப்பிடுவேன். இங்க பார், டேபிள்ல உனக்கு சுட சுட தோசை கிடைக்குது, சாப்பிட வேண்டியதானே? கூடவே உங்க அட்வைஸும் கேட்டு தொலைக்க வேண்டியிருக்கேன். தேவி, பிசினஸ் வேர்ல்ட்ல என்னோட அட்வைஸை கேட்கறதுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பான் தெரியுமா? நான் உனக்கு ஃப்ரீயா அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன், அது புரியாம. என்ன அப்பாவை திட்டுறியா? அப்புறம் அட்வைஸ் ஃப்ரீயா கிடைக்காது, அதுக்கும் சார்ஜ் பண்ணிடுவேன். தேவி, இன்னொரு தோசை வச்சுக்கோ. போதும். என்ன போதும்? இந்த ஒரு தோசை வச்சுக்கோமா. போதும் சித்தி, விடுங்க ப்ளீஸ். அத்தை, நைட்டு குறைவா தான் சாப்பிடணும். தேவிக்கு டயட் கண்ட்ரோலும் வேணும். அவளை கம்பல் பண்ணாதீங்க. சித்தி, எனக்கு 2 தோசை வைங்க. வைங்கன்னு சொல்றல, வைங்க. டயட் விஷயத்துல எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். நான் எவ்வளவு சாப்பிடுறேன், எவ்வளவு கேலரிஸ் ஏறுதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கேத்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிப்பேன். அதெல்லாம் விடுமா. உனக்கு எப்போ பணம் தேவையா இருந்தாலும் சித்தப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்க. ஓ, காரணம் மட்டும் சொல்லணுமா இல்ல வவுச்சர்ல கையெழுத்து போடணுமா? எல்லாம் உன் நல்லதுக்கு தாமா. பண்ண என்ன தப்பு? மருதி, எல்லா விஷயத்திலும் இவளை கன்வின்ஸ் பண்ண மாதிரி கல்யாண விஷயத்திலையும் கன்வின்ஸ் பண்ணிடலாம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண முடியாத மாமா. கண்டிப்பா பண்ணிடலாம். குட். என்ன டிஸ்கஷன்? என்ன பத்தி தானே? தேவி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரா. நிச்சயமா கல்யாண விஷயத்திலயும் சம்மதிப்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது மட்டும் நடக்காது. கல்யாண விஷயத்துல நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன்.